கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக நிறைவேறும் நீதி என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 57 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 58ஆம் பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். அப்போ இந்த கடைசியாக பார்த்துருக்கக்கூடிய பாகத்துக்குள்ளாக என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்முடைய இயேசு கிறிஸ்துவனுடைய திட்டங்களை பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அப்போ ஓய்வு நாள் என்பது வாரத்தின் கடைசி நாளாகிய 7ஆம் நாள். அந்த நாளுக்குரிய விசேஷமான காரியங்களை எப்படி செய்யணுன்ற விஷயத்தை குறித்து டீட்டெயிலாக நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த நிலையான காரியங்களை அவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்லக்கூடிய காரியங்களை முடிச்சிட்டாரு. அப்போ அந்த ஓய்வு நாளுடைய அடையாளங்கள் பார்த்திங்கன்னா, அந்த ஓய்வு நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சி அடையாளப்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. அப்போ அந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்கள், அதாவது 1000 ஆண்டு அரசாட்சியில் செய்யக்கூடிய காரியங்களை தான் அவர் தம்முடைய முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது இந்த பூமியில் செய்து காமிச்சார். அதற்கான சில ஆதாரமாக இருக்கக்கூடிய வசனங்களை தான் நாம் படிச்சுட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்த அந்த பாகத்துக்குள்ளாக. அதில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவானில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு விசேஷ விதமாக ஒரு அற்புதத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே செய்திருந்தார் இல்லையா. அப்போ அந்த அற்புதத்தை பார்த்துட்டு அந்த அற்புதம் 1000 ஆண்டு சாட்சி நடக்கக்கூடிய வேலைகளை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்ற உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க போகிறன்றதை நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம வழி நடத்துவார். சரிங்களா? இப்போ படிக்கலாமா? பாருங்க, யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பார்த்தீங்களா? இப்படி ஒரு சொல்லிட்டு இப்போ அந்த பிறவி குருடனுடைய கண்கள் என்ன பண்ண போறாருன்னா, அவர் திறக்க போறாரு. திறக்கிறதுக்காக அவர் செய்த அந்த செய்முறைகள் தான் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்க விரும்பக்கூடிய பாடங்கள்ன்றதை மறந்துடக்கூடாது. அப்போ அந்த செய்முறைகளில் நாம் தெளிவாக இருக்கலாம் முதல்ல. சரிங்களா? அதை குறித்து படிக்கலாமா? 6ஆம் வசனம் படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி என்ன பண்றாரு? முதல்ல இவைகளை சொல்லி தரையில துப்புறாரு. ஃபர்ஸ்ட் செயல்பாடு. உமை நீரினால் சேறு உண்டாக்கி தரையில துப்பிட்டாரு. துப்பின உடனே வாயிலிருந்து எச்சில் உமிழ்நீர் வந்துருச்சு. அதை வச்சு தரையில இருக்கக்கூடிய மண்ணு மூலமாக என்ன பண்றாருன்னா சேறு உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி அந்த சேற்றை என்ன பண்றாரா, அந்த குருடன் இருக்காரு இல்லையா, அவருடைய கண்களை பூசுறாரு. நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். பாத்தீங்களா? நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னு சொல்லி கட்டளைகளை கொடுத்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் அவர் செய்த அந்த செய்முறைகள். இதுக்கப்புறமா அந்த குருடன் என்ன பண்ணான்றதை படிக்க போறோம். படிங்க. சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாத்தீங்களா? சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அந்த குருடன் போய் என்ன பண்ணாருன்னா அவர் கழுவினாரு. அவருக்கு பார்வை கிடைச்சிட்டு ஒரு காரியத்தை அங்கே சொல்லி காமிச்சாங்க. இப்படி அவர் செய்த அந்த செயல்பாடுகள் அது எந்த நாளா இருந்தது படிக்கலாம் பாருங்க. அதுல 14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பாத்தீங்களா? அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு இல்லையா. அப்போ இந்த ஓய்வு நாளுடைய பொருள் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஒரு காரியங்களை அடையாளப்படுத்துகிற விஷயத்தை குறித்து நம்ம டீட்டெயிலாக கடந்த பாகத்துக்குள்ள நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ இப்போ என்ன புரிஞ்சுக்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓய்வு நாள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய 1000 ஆண்டு அரசாட்சியை அடையாளப்படுத்துது. சரிங்களா? அப்போ 1000 ஆண்டு அரசாட்சியில என்ன வேலைகள் நடக்க போகுதுன்றத இந்த ஓய்வு நாளில் அவர் செய்து காமிச்சிருக்காரு. அப்போ ஓய்வு நாள் செய்யப்பட்ட காரியங்களுக்குள்ள அடங்கிருக்கூடிய உண்மையை நம்ம கண்டுபிடிக்கும் போது அன்னைக்கு வரக்கூடிய 1000 ஆண்டு சாட்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது இங்கே உட்கார்ந்துக்கிட்டே நிதானிக்கக்கூடிய விசேஷமான ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ளும் போது நாம் விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்னா உறுதியாக காண்பித்து இந்த உலகத்தை ஜெயித்து அவரோட கூட ஆளுகை செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ இங்கே காமிக்கப்பட்ட சொல்லப்பட்ட
இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட. அப்போ அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன, விசுவாசத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளாக இப்போ நம்ம உள்ள போக போகிறோம். சரிங்களா, போய் பார்க்கலாமா? அப்போ அங்கே செய்யப்பட்ட செயல்முறைகள் என்னென்ன செய்து காமிச்சாரு? முதல்ல தரையில் துப்புறாரு, துப்பிட்டு உமிழ் நீரால சேறு உண்டாக்குறார். அந்த சேறு உண்டாக்கிட்டு அந்த மண்ணும் இந்த உமிழ் நீரும் சேர்ந்துருச்சு. அதன் மூலமா ஒரு கலவை உருவாக்கிட்டார். அதை கொண்டு போய் குருவனுடைய கண்ணில் தடவினார். தடவிட்டு நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னாரு. சீலோவா என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தமாம். அவரும் போய் கழுவினாரு, கண்ணை அங்க பார்வை அடைந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க வரோம். இதுல என்ன உண்மைகள் மறைஞ்சிருக்கின்ற ஒரு காரியங்களை பார்க்க போறோம் இல்லையா. அப்ப முதல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கார். அவருடைய வாயிலிருந்து என்ன வந்தது? உமிழ் நீர் வந்ததுன்றத வசனத்துல படிச்சோம் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து என்ன வரும்? அந்த உமிழ் நீர் எதுக்கு அடையாளமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பாருங்க. ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பாத்தீங்களா, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். இன்னொரு வசனம் படிக்கலாமா? 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 8 வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 8 வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. பாத்தீங்களா, தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து அப்படின்னா அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வல்லமை உள்ள சத்தியங்கள். அதனால்தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்ப அப்பேற்பட்ட வலிமையுள்ள சத்தியங்கள் என்ன பண்ண போறாருன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில், அதாவது ஓய்வு நாள்ல எங்க கொடுக்க போறாராம், எங்க துப்புறாரு? அத இந்த தரையிலே துப்பி அப்படின்னா கிரவுண்டு, இந்த பூமியில என்ன பண்ண போறாருன்னா துப்ப போறன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ இந்த பூமியில அந்த ஓய்வு நாளாகிய 1000 ஆண்டு அரசாட்சியில் முதல்ல என்ன கொடுக்க போறாருன்னா சத்தியங்களை கொடுக்க போறன்ற விஷயத்தை அங்க சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா, அப்போ மனுஷனை குறித்து நம்ம படிக்கும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக அவரை, அந்த மனுஷனை எங்க இருந்து படிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து படிச்சாரு, கிரவுண்ட்ல இருந்து படிச்சாரு. இந்த இடத்துல யோன் 9 அதிகாரத்துல தரையில துப்பின்னு போடப்பட்டிருக்கு இல்லையா, அதே வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆங்கில வேதாந்தத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு போட்டிருப்பாங்க. அப்ப மனுஷனை எங்கிருந்து எடுக்கிறாருன்னா இந்த கிரவுண்ட், இந்த பூமியில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தில் போட்டிருப்பாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 படிங்க. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். பாத்தீங்களா, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அப்ப இந்த கிரவுண்ட்ல இருந்து, பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். அப்ப இந்த வசனங்களை இப்ப ஏன் படிச்சோம் அப்படின்னா இந்த தரை என்பது இந்த பூமியை அடையாளப்படுத்தும். அப்போ இந்த ஓய்வு நாளாகிய 1000 ஆண்டு அரசாட்சியில அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியத்தை முதல்ல இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இல்லையா. அப்படி கொடுக்கும்போது வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியங்கள் எதுல சேருது? போயிட்டு எங்கேயோ ஒரு இணையணும் இல்லையா இந்த பூமியில. அது எங்க இணையப்படுது, எங்க இணைச்சாருன்றத சொல்லி காமிச்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்க இணைச்சார் அவரது? பூமியில எதுல இணைச்சார் அவரு? வசனம் படிக்கலாமா? தொடர்ந்து யோவான் படிங்க. யோவான் 9 அதிகாரம் 6 வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி. பாத்தீங்களா, தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி. சேறு எப்படி வரும்? கீழே கூடிய மணல், மண்ணு, அந்த மண்ணின் மூலமாக தான் சேரை உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப மணல், உமிழ்நீர் ரெண்டு சேர்த்து சேறு உண்டாக்கிட்டாரு அப்படின்றத புரிய வச்சிட்டார். அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய சத்தியம் இந்த பூமியில அனுப்புறாரு. அனுப்பும் போது அது எங்க போய் சேருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மணல்ல போய் சேருதுன்னு சொல்லி காமிக்கிறார். அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது சேறு உண்டாக்குற விஷயத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அப்ப இந்த இடத்துல மணல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு காரியங்களை குறித்து நமக்கு நல்லா தெரியும் சொல்லி பார்க்கணும் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாத்தீங்களா, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த மண் எதை அடையாளப்படுத்துது, யார் அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூமியில விசேஷ விதமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை வாங்கி செயல்படக்கூடிய
ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னு அடையாளப்படுத்துறாங்க. ஏன்னா மண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலப்பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த மகத்துவமான பொக்கிஷங்களை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பொக்கிஷமாகிய சத்தியங்களை இந்த மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம் இப்போ. அப்ப அதே மாதிரி 1000 வருட சாட்சியில மண்ணு மாறி கூட ஏதோ ஒரு மக்கள், ஒரு குரூப் என்ன பண்ண போறாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சத்தியங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க, பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மூலமாக தான் இந்த கண் தரக்கூடிய ஒரு வேலையை, ஒரு ப்ராசஸை செய்வான்ற ஒரு காரியம் சொல்லி காமிச்சிருக்காரு. அப்படின்னா அந்த மண்ணு மாறி இருக்கக்கூடிய அந்த குரூப் யாருன்ற ஒரு காரியங்கள் நமக்கு தெரியணும்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில தான் இந்த மண் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி அவருக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறவங்க எங்க இருப்பாங்க? பூமியிலையா, பரலோகத்திலையா? வசனம் படிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. பாத்தீங்களா? நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாத்தீங்களா? ஜெயிக்கிறவங்களும் என்னோட கூட எங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னா பரலோகத்தில் உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அதனாலதான் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல சொல்லி காமிச்சார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம இந்த பூமியில் இருக்க மாட்டோம். நாம எங்க இருப்போம்னா, அதாவது நாமன்னு சொல்லும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை இந்த காலப்பகுதியில், இது சுவிசேஷ யுகம் காலப்பகுதி, இந்த காலப்பகுதியில் தெரிந்து கொண்டு அவர் மாதிரியே வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறவங்க பரலோகத்தில் தான் உட்கார்ந்துருப்பாங்களே தவிர எங்க கிடையாது, பூமியில் இருக்க மாட்டாங்கன்றதை தெளிவுபடுத்திட்டார். அப்படின்னா இந்த மண் இந்த பூமியில் இருக்க போகுது இல்லையா, அந்த மண் யாரு? அதுதான் கேள்வி. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை குறித்து நம்ம படிக்கும்போது இன்னும் அருமையான விளக்கங்கள் என்ன பண்றாருன்னா நமக்கு கொடுக்குற உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் அவரை அறியாத ஒரு குரூப் இருந்திருக்கிறாங்க இந்த பூமியில. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்போ வந்தார்னா முதலாம் வருகையில வந்தார். அதுக்கு முன்னாடியே அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்புகள் இல்லை. காரணம் என்ன? அவங்க நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பலி நிறைவேறதுக்கு பின்னாடி வாழ்ந்தவர்கள். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணம் இருக்கு இல்லையா, இங்க நிறைவேறுக்குன்னா இங்க இருந்து வரக்கூடியவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் அழைப்பு இருக்கின்றத நம்முடைய இயேசு கிறிஸ்து சிம்பாலிக்கா அழகா சொல்லி காமிச்சார். திரைச்சீலை கிழிஞ்சது இல்லையா? எப்படி கிழிஞ்சது? மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சுன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா பரலோக ராஜ்யத்தின் அழைப்பு அப்பதான் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி காமிச்சிருக்கார் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எபிரேயர்ல 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பாத்தீங்களா? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரலோகத்துல போக முடியுன்ற ஒரு காரியங்களை சொல்லி காமிச்சாரு. அது முதலாம் முறையில் நடந்த சம்பவம். இதுதான் ரொம்ப அடையாள பாஷையில அருமையாக மார்க்ல 15ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்துல சொல்லி காமிச்சிருக்காரு. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பாத்தீங்களா? அப்ப இந்த அழைப்பை அப்பதான் ஓபன் பண்றான்றது சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையின் ஒரு காலப்பகுதி. நம்முடைய ஆண்டவர் பூமியில வந்தாரு, மரிச்சாரு, மேல போயிட்டாரு. அழைப்பு ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துருச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை இந்த பூமியில வச்சிருக்காரு. அவங்களதான் இந்த பூமியில பிரின்சஸ், பிரபுக்களாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி வேதாமத்துல உறுதிப்படுத்தியிருக்காரு. ஒரு வசனம் படிக்கலாமா? பாருங்க. சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல். ராஜகுமாரத்தை உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்செருகியா இருக்கிறது, சித்திரை தைலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும், அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். அவர்களை பூமி எங்கும்
பிரபுக்களாக வைப்பீர். பாத்தீங்களா, 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது அந்த இடத்துல சபையும் அவங்களுக்கு பின்னாடி போகக்கூடிய தோழி வகுப்பாராகிய திரள் கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கள பத்தியும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3வது ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதான் பிரபுக்கள், பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க சொல்லி காமிக்கிறார். மறுபடியும் 16ஆம் வசனம் படிக்கலாமா? சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். பாத்தீங்களா, அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். அப்ப இந்த பூமியில பிரபுக்கள், பிரின்சஸ் மாதிரி ஒரு சில ஜனங்கள், விசேஷமான ஆசீர்வாதங்கள் பெற்ற பிள்ளைகள் இருக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அவங்க தான் இந்த பூமியில் இருந்து ஆளுகை செய்வார்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்வார்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில கூடிய பிரபுக்கள் ஆகிய அந்த பிள்ளைகள் யாருன்னு சொல்லி கவனிக்கும் போது ஆபேலில் இருந்து யோவான் ஸ்தானம் வரைக்கும் வரக்கூடிய முற்பிதாக்கள் சொல்லக்கூடிய ஏன்ஷியன் வர்த்திஸ். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, விசுவாச வீரர்கள் பட்டியல் பார்க்கிறோம் இல்லையா, அந்த பிள்ளைகள்ல உண்மையா வாழ்ந்தவங்கள, தேவனுக்காக உண்மையா வாழ்ந்தவங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை இந்த பூமியில கொடுக்குறான்ற ஒரு விசேஷமான காரியத்தை குறித்து கூட பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சு பார்க்கிறோம் இல்லையா. அப்ப என்ன பண்ண போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் நம்ம எங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்தானம் வரைக்கும் இந்த காலப்பகுதியில் வாழ்ந்த, உண்மையா வாழ்ந்து ஜெயிச்ச, வீரத்தை காமிச்ச, விசுவாசத்தை காமிச்ச அந்த பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் வர்த்தி சொல்லக்கூடிய முற்பிதாக்கள். அவங்கள பூமியில பிரபுக்கள் ஆக்கி போறாரு. அப்ப அவங்க மூலமா இந்த சத்தியங்கள் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூமியில கூடிய ஜனங்களுக்கு போக போகுது. இதைத்தான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த யோவான் 9ஆம் அதிகாரத்துல சொல்லி காமிச்சிருக்காரு. மறுபடியும் படிக்கலாமா? படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி. பாத்தீங்களா, உமிழ்நீரினால் சேருண்டாக்கி. அப்போ வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீர் அவருடைய சத்தியங்கள் எங்க கொடுத்தாருன்னா பூமியில கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பூமியில் என்ன இருக்குன்னா மண் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மண் யாருன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன் வர்த்தி சொல்லக்கூடிய முற்பிதாக்கள் இல்லையா. அப்ப இது முற்பிதாக்கள், இது சத்தியம். இதை இவங்கிட்ட கொடுக்க போறாரு. இவங்க மூலமா அருமையான ஒரு ஃபார்மேஷன் என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு, ஒரு வேலைகளை உருவாக்குறாரு. என்ன வேலைகள்னா இந்த கண்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு வேலைகளை உருவாக்க போறான்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்படி பண்ணும்போது ஒரு வசனம் படிக்கலாம், ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் டைம் நீங்க எடுத்துக்கோங்க, சரிங்களா? பாருங்க, சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகரியா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா, இந்த வசனங்கள்ல நம்ம என்ன படிச்சோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அவரோட ராஜ்யத்துல புறஜாதியிலிருந்து 10 பேர் வருவாங்களாம், 10 மனிதர்கள் வருவாங்களாம். வந்துட்டு ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சுப்பாங்கன்னு சொல்லி காமிச்சார். அப்ப யூதனுடைய வஸ்திர தொங்கல்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இளநீல நூல் அங்க இருக்குன்ற ஒரு காரியத்தை கூட நமக்கு நல்லா தெரிஞ்சு சொல்லி பார்க்கணும் இல்லையா. பாருங்க, என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிங்க. என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் முதல், நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். பாத்தீங்களா, அப்போ ஆசாரியருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல பாத்தீங்கன்னா இளநீல நூல் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த இளநீல நூல் பார்த்தீங்கன்னா எதை அடையாளப்படுத்தும்? வேதாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து விசுவாசத்துக்குரிய ஒரு காரியங்களை அடையாளப்படுத்தும். அது குறித்து டீட்டெயிலாக வரக்கூடிய காலங்கள் நம்ம படிக்கலாம் இல்லையா. அப்போ யூதனுடைய விசுவாசத்தை பிடிச்சிப்பாங்களா அந்நாட்களில், உங்ககிட்ட தான் தேவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு பின்னாடி 1000 மண்ட சாட்சியில் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் போவாங்க. அந்த யூதர்களை தான் இந்த பூமியில் கூடிய பிரபுக்கள்ன்ற விஷயத்தை குறித்து நம்முடைய தேவன் இங்கே சொல்லி காமிச்சு பார்க்கணும் இல்லையா. இதை குறிச்சுலாம் அருமையான உண்மைகளை விளக்கத்தோடு அதிகமாக என்ன பண்ணிக்காருன்னா வேதாந்தத்தில் கொடுத்து காமிச்சிருக்காரு. நாம் பின்னாடி படிக்கலாம்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. அப்போ இப்போ ரொம்ப நேரடியான ஒரு பதில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் உமிழ்நீரை கொண்டு வந்து வைக்கிறார், மண்ணில் வந்து சேர்க்கிறார். மண் பார்த்தீங்கன்னா இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களை பெற்றிருக்கிறோம். அப்போ இது நம்மளை அடையாளப்படுத்தாது,
நாம எங்க இருப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பரலோகத்தில் இருப்போம். அப்போ பூமியில யார் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் வர்த்தி சொல்லக்கூடிய முற்பிதாக்கள் இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களை அவங்களுடைய கண்களை, குருடாக்கப்பட்ட கண்களை திறக்கூடிய வேலைகளை செய்ய போறாரு அப்படின்ற விஷயத்தை சொல்லி காமிச்சிருக்காரு. அப்போ அந்த பிறவி குருடன் யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது, இன்னைக்கு கண்ணை யார் குருடாக்கியிருக்கா அப்படின்ற முதல்ல நம்ம படிக்கணும். சரிங்களா? பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் சாத்தான் இருக்கான் இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மனக்கண்களையும் அறிவு கண்களையும் குருடாக்கி வச்சிருக்கிறான். அதனாலதான் உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய அப்போஸ்தலனாகிய யோவான் அங்க சொல்றாரு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் இல்லையா? படிங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள் கிடக்குது என்பதையும் அறிந்திருக்கிறோம் சொல்லி காமிக்கிறாரு. இதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக விளக்கி காமிச்சார் நம்ம கிட்ட. பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. பாத்தீங்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய பொல்லாத பிரபஞ்சம் ஏன் சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். இப்படி குருடாக்கப்பட்ட ஜனங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய 1000 ஆண்டு அரசாட்சியில கண்கள் திறக்கப்பட போகுது. அவங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம். இதான் வேதாந்தத்துடைய பொக்கிஷங்கள், இதுதான் சத்தியங்கள். இப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கார். அப்போ நம்முடைய வேதாமத்தில் சொல்லப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் உண்மைகள் மறைந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு இந்த அழைப்புக்குள்ள நாம வந்திருக்கோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி காமிச்சிருக்கார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்குமே பிரகாசமுள்ள மனக்கண்களை என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காரு, திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காரு இல்லையா? இன்னைக்கு நமக்கு இந்த காலப்பகுதியில். ஆனால் 1000 ஆண்டு அரசாட்சியில ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கண்களும் என்ன பண்ண போறாருன்னா திறக்க போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த பிறவி குருடன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டார் இல்லையா? அப்ப அவங்களுடைய கண்களை என்ன பண்ண போறாருன்னா திறக்க போறாரு. கண்கள் திறக்கப்படும் போது அவங்க பார்ப்பது சத்தியத்தை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இந்த உலகத்துக்கு ஒளி யாரு? யார் உண்மையான தேவன்? தேவனுடைய குமாரன் யாரு? அவருடைய திட்டம் என்ன? இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான உண்மைகளை அவங்க தெரிந்து கொள்ள போறாங்க. கண்கள் திறக்கப்பட்ட போது இந்த வேலைகளை செய்வது மண்ணாகிய முற்பிதாக்கள். அவங்க கிட்டதான் இந்த உமிழ்நீராகிய சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. சேர்த்து முடிச்சுட்டு கண்ணில் தடவிட்டார். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, ஃபைனலாக வந்தாச்சு, நிற்கிறாங்க இப்போ இல்லையா? இப்போ ஓப்பன் பண்ணணும் கண்ணை. இப்போ சில வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லி இங்கே சொல்லி கொடுத்தாரு அடையாள பாஷையில், செய்துட்டாங்க இல்லையா? ஆனாலும் கண் இன்னும் திறக்கல. கண்ணை திறக்கிறதுக்கு கடைசி ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, அந்த ஸ்டெப்பை செய்தாகணும் இந்த உலக ஜனங்கள் இல்லையா? அப்படி செய்யணும்னா அவங்க என்ன பண்ணணுமா? இப்போ அந்த உண்மைகளை படிக்கலாமா? அந்த அற்புதத்தை பார்க்கலாமா? படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். பாத்தீங்களா? நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு அப்படின்னு சொல்லிட்டார். விசேஷமான அற்புதம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ சீலோவாம் குளத்துல நீ கழுவுனாதான் என்ன ஆகும்? இப்போ கண்ணு திறக்கப்படும். அதுக்கு முன்னாடி கூட எல்லா வேலைகளும் செய்தாச்சு. கடைசி அப்ரூவல் வரணும். இங்க அந்த அப்ரூவல் வரணும் அப்படின்னா நீ இன்னும் ஒன்று செய்யணும்பான்னு சொல்லி அங்கே சொல்லிட்டார். சீலோவாம் குளத்தில் போய் நீ கழுவு அப்படின்னு சொல்லிட்டாரு இங்க இல்லையா? அவர் ஏற்கனவே பிறவி குருடன். ஆல்ரெடி போகிறாங்க.
அது வழி தெரியாது இல்லையா? அப்போ யாரோ ஒருத்தங்க கைட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த மாதிரி உலக ஜனங்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் போது கண்களை திறக்கூடிய வேலைகளை ஒரு குரூப் செய்கிறாங்க, அதான் முற்பிதாக்கள். அப்போ அவங்களுடைய வழிநடத்துதல் மூலமாக அடுத்து இவங்க எங்கே போகணுமா? இப்போ சிலவாம குளத்தில் போய் கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கழுவுனா ஓப்பன் ஆகிடுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. பாருங்க, அருமையான அற்புதம் சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ இந்த சீலவாம் குளம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரு பைபிளில்? கொஞ்சம் திருப்பி படிங்க. 7ஆம் வசனம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? பாத்தீங்களா? சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தமா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை பிராக்கெட்ல கூட போட்டிருப்பாங்க. ஆனாலும் இந்த சீலோவாமுக்கு அருமையான அர்த்தங்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்போ அனுப்பப்பட்டவர்கள்லாம் என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியணும். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அனுப்பப்பட்டவர்கள்லாம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, விசேஷ விதமாக ஒரு வேலையை கொடுத்து அதை முடிப்பதற்காக அனுப்புகிறாங்க இல்லையா? அதுதான் அனுப்பப்பட்டவர்கள், வேறு எதுவுமே கிடையாது. அப்படி அனுப்பப்பட்டது யார்? முதல்ல படிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்து. பாத்தீங்களா? தேவனால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பர் 1 சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? அப்ப அதே மாதிரி அவர் சில வேலைகளை கொடுத்து யார் அனுப்பினாரு? படிக்கலாமா? பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே அனுப்பப்பட்டவர் என்றதான் அர்த்தம் சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பிதாகிய தேவன் அனுப்பினார். அதே மாதிரி அவரும் சில பேரை தெரிந்து கொண்டு அனுப்பினார் சொல்லி பார்க்கிறோம். அப்படி அனுப்பும்போது பிதாகிய தேவனை அனுப்பினது யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அப்ப அனுப்பினவர் என்ன பேசினாரு? பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? பாத்தீங்களா? பிதாவினால பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்றார். அப்படி அனுப்பப்பட்டவர் தான் தேவனுடைய வார்த்தைகளை பேசுறார் என்ற ஒரு காரியத்தை கூட நம்ம ஏற்கனவே முன்னாடி வசனங்களை படிச்சிருந்தோம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு தெரிந்தெடுக்கப்பட்டு முதல் அனுப்பப்பட்டவங்க தான் ஆதிகால அப்போஸ்தலர்கள். பின்னாடி அதே மாதிரி அநேக சீஷர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா அமைச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளையும் தேர்ந்தெடுத்திருக்காருன்ற ஒரு காரியம் கூட நம்ம படிக்கிறோம் இல்லையா? உதாரணத்துக்கு வசனம் படிக்கலாமா? ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. பாத்தீங்களா? அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சோம் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க, சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். படிக்கலாமா? படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப முதல்ல அனுப்பப்பட்டது யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்ம வசனம் படிச்சோம், யோவான் 3:34 படிச்சோம் இல்லையா? அப்ப அவர் அவருடைய ஆதிகால அப்போஸ்தலர்களை அமைச்சிருக்காருன்னு சொல்லி லூக்கா 6:13 படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி முதல் அனுப்பப்பட்ட நம்முடைய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டு பூமியில் அனுப்பப்பட்டு அவருடைய வார்த்தையில பேசினாரு. அதே மாதிரி ஆதிகால அப்போஸ்தலர்களும் அவருக்கு பின்னாடி வந்த சீஷர்களும் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அநேக சத்தியங்களை பேசினாங்க. இன்னைக்கு நமக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த அனுப்பப்பட்டவன் யாரை அடையாளப்படுத்துறான்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய சபை அடையாளப்படுத்துறான்னு ஒரு காரியத்தை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லி பார்க்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சபையினுடைய தலை அவரு. பாருங்க, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாத்தீங்களா? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். இன்னொரு வசனம் படிக்கலாமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக
தந்தருளினார். பாத்தீங்களா? அப்போ பிதாகிய தேவன் இந்த சரீரமாகிய சபைக்கு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ தலையாக கொடுத்திருக்காரு. சரீரம் யாருன்னா சபை. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் முழுமையான கிறிஸ்து. அப்போ கிறிஸ்துவிடத்தில் போறவங்க தான் என்ன பண்ண முடியும்னா இந்த கண்கள் திறந்து அந்த அதிசயங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்ப அனுப்பப்பட்டது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சரீரமாகிய சபைன்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த காலப்பகுதியில். அப்ப இவங்க மூலமாக தான் இந்த ஃபைனல் அப்ரூவல் உலக ஜனங்களுக்கு வரப்போகுது. அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட போகுது. இப்படிப்பட்ட விசேஷமான வேலைகளை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணமாக தான் இந்த ஒரு அற்புதத்தை அவருடைய முதலாம் வருகையில் விசேஷமா ஓய்வு நாளில் ஒரு செய்தி காமிச்ச அந்த காரியங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப கொஞ்சம் மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாமா? என்ன பண்ணிட்டாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து உமிழ் நீரை கீழே போடுறார். எங்க? தரையில போடுறார். அப்படி போட்ட உடனே கீழே மண் அதை எடுக்கிறாரு, உமிழ்நர் ரெண்டு சேர்த்து சேறு உண்டாக்குறாரு. அந்த பிறவி குருடனுடைய கண்களில் தடவுறாரு. தடவிட்டு சீலாம குளத்தில் போய் கழுவுன்னு சொல்றாரு. கழுவிட்டாரு, குணமாயிட்டார். இதோடைய ஆழமான உண்மைகள் சத்தியங்கள் என்ன சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய சட்டத்தின் அடிப்படையில் அவர் வாயிலிருந்து சத்தியங்கள் 1000 மட சாட்சியில் இந்த பூமிக்கு தரையில் வரப்போகுது. அப்படி வரும்போது அதை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணுமா இருக்கக்கூடிய அந்த ஏன்ஷியன் வர்த்திஸ் முற்பிதாக்கள் அவங்கள்ட்ட சேர்த்து ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கி, என்ன ஃபார்மேஷன்னா இந்த வேலைகள் சுத்தப்படுத்தக்கூடிய வேலை, கண் திறக்கக்கூடிய வேலைகளை என்ன பண்ணுறாருன்னா அவங்க மூலமாக செய்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். செய்துட்டு அவங்க போய் எங்கே போய் தங்களை காமிக்கணுமா? இப்போ கழுவணுமா? எங்கே? சீலோவாம் குளத்தில் போய் கழுவுன்னு சொல்லி காமிச்சாரு. அப்போ சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்போ அனுப்பப்பட்டது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படி சரீரமாகிய சபையும். ஸோ இவங்க மூலமாக தான் இந்த ஃபைனல் அப்ரூவல் உலக ஜனங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய மகத்துவமான மகிமைகள் என்ன பண்ண போறாங்கன்னா பார்க்க போறாங்க. அதனால தான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? இதான் அந்த ஓய்வு நாளுக்குரிய விசேஷமான உண்மைன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் முக்கியமாக 3 அற்புதங்கள் இதே மாதிரி ஓய்வு நாளில் செய்யப்பட்டிருக்கு. அதை நம்ம பார்க்கணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவோட சத்தியங்களை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பாகத்தை. இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு பாகத்துக்குள்ளாக அந்த 3 காரியங்களையும் பார்த்து நம்ம முடிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.